வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே, நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே தொடர்ந்து உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே உம்முடைய மகிமையும் எங்களை நிரப்புவதாக. பாடல்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி
ஆழ்த்துகையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில் அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கர்த்தனை கடத்திய சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மாலை பிளந்து தண்ணீரை சூழ்ந்து கண்மாலை பிளந்து தண்ணீரை சூழ்ந்து தாகம் தீர்த்த தயவை தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே வண்ணாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வண்ணாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவாள் ஞானமாய் போஷித்த வானமன்னாவாள் ஞானமாய் போஷித்த காணாத மன்னாயே சுவை காணாத மன்னாயே சுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கர்த்தனை கடத்திய சென்ற கர்த்தன் பாடுவேன் பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே மகிழ்வித்த மகிபனையே கண்மாலை பிளந்து தண்ணீரை சூழ்ந்து கண்மாலை பிளந்து
மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசு. பாடுவேன் பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. வானமண்ணாவால் ஞானமாய் போஷித்த, வானமண்ணாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை. பாடுவேன் பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. அலை கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலை கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை. கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. நம்முடைய ஆண்டவர் எதிர்ப்பின் சூழ்நிலைகளை மாற்றி அதற்குள்ளே ஒரு வழி உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. செங்கடல் தடுத்து விட்டது என்பதனால் உங்களுடைய பயணம் நின்று போகாது. அந்த செங்கடலை பிளந்து உங்களுக்கென்று வழியை உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஒரு கர்த்தர் உங்களோடு உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். தடுப்புகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். சில தடைகளின் நடுவே ஆண்டவர் வழி உண்டாக்குகிறார். ஆமென். தடையை கண்டு வேறு வழியில் பயணிப்பதற்காக அல்ல, அந்த தடையின் நடுவே, அந்த தடைக்குள்ளே என் ஆண்டவருடைய வழி திறக்கும். ஹல்லேலூயா. ஹீதா கனா சம்தனா ஹாதி அந்தே நேரேமா லே மண்டலல ஹாந்தே நானா சம்தரஹா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தொடர்ந்து இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் வல்ல தெய்வமே, என்னை பெருகச் செய்கிற தெய்வமே என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருகச் செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருகச் செய்த பெரிய தெய்வமே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே.
எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமான் எத்தனை சவுள்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான் எத்தனை சவுள்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. தந்தவரே எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேலுள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. தூக்கி எறிந்தோர் கண்கள் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோர் கண்கள் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தந்தவரே எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வம். எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமான் எத்தனை சவுள்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான் எத்தனை சவுள்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்த ஆடுவோமா சேர்ந்து. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. 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 பாடுங்க. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஹல்லேலூயா. என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே.
எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருகச் செய்த பெரிய தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருகச் செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருகச் செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருகச் செய்த பெரிய தெய்வமே. அவருடைய கிருபை மேலானது, அவருடைய இரக்கங்கள் மேலானது. நம்மேல் அவர் பாராட்டின அவருடைய தயவு அது மேலானது. கண்களை மூடினவர்களாய் கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய கிருபையினால் எனக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் பெற்றுக்கொண்டதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால். ஆமென். உங்களுடைய வசதிகள், ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாகனங்கள், நல்ல தொழில், நல்ல வீடு, எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்த கிருபை. அவர் உங்களுக்கு அருளின ஈவு. ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா. எந்தலனா சந்தனாம் தீனனா டேலே மண்டயாலலா அலனா சந்தேனா இடஹந்தேனா சந்தேரா லிபரஹந்தலல மரோஷ் மங்ரகடால ஹடானி அண்டல மனாஷ் lembrекидана handekidalala shandarana. Oh Father, thank you Lord. Hallelujah. 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 இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். ஓ நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. ஓ நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம்,
நீரூற்றை தந்தவரை துதிப்போம், கண்மலை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சப்பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சப்பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஓ நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. ஓ நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே, நீர்தானே. ஓ எங்கள் நம்பிக்கை நீர்தானே, எங்கள் நம்பிக்கை. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே, நீர்தானே. பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. ஓ நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய பலத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்தனா சம்தனாக பராதி அந்தலல பரஹனா லே மாந்தலல மாந்தா கரஷ்யா கடவரோ சிகண்டலல பரகடா ஹே மானனா சம்தனஹடாதி அந்தே Lima kaba mahanda karadi andala maraj samdaradi andalana le manta gada gada ya la barabo shabara gada la baragada ya
வாய்களை திறந்து ஹalleluya ரிபகனா சம்தராதி அந்தனாரிதியா ரெமாந்தலபகனா சம்தராதி கதுரபாண்டலபரோஷா makadalabarakana samdarahadiatudabara o rabanamo samdaradiantunamakkadadiatudabarash பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஷிகட்டா கட்டல பராகதீரபனா மக்கட்டல பரanda yalamande kila barahashikate ekata shakatiri biaka mahambara shamduna baradi andana radara shamdere ne makatati atura bakate makatala barakana shamdara idambara kala sia katala gadadi makatabaroshi barahambaradi andalamara. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Le manda kadaradi ande mana பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பலவீனத்தில் உள்ளவர்கள், வியாதியில உள்ளவங்க, பிரச்சனைகள உள்ளவங்க அதை அறிக்கை பண்ண வேண்டாம். ஆமென். ஆண்டவர் உங்களை குறித்து நினைக்கிறதை அறிக்கை பண்ணுங்க. ஹalleluya. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இந்த காலை நேரத்திலே ஒருவேளை பலவீனத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் பலவீனன் இல்லை, நான் பலவான். வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். ஹalleluya. நான் பலவான். ஆண்டவர் கூப்பிடுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அப்படித்தான் பார்க்கிறார். இந்த காலை நேரத்திலே சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. அரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் என்பேன் நான். மெய் தேவா
தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உம்மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை பாருவேன். உம்மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இலை பாருவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் எங்கள் மேல் பொறுமையாயிருக்க, எங்கள் மேல் அன்போடு இருக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஆண்டவரே. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனுடைய ஜீவனையே எங்களுக்காக நீர் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும்.
ஆராதனையின் மீதியான பகுதியை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 25வது சங்கீதம். நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே தேவனுடைய தயவு என்கிற தலைப்பில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவனுடைய தயவு என்கிற விஷயம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய தயவு இல்லாமல் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. ஸோ அதை பற்றி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல கர்த்தருடைய தயவுக்காக ஜெபிக்கிற ஒரு வேலைக்காரனை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்மையான வேலைக்காரனாக இருந்த இந்த மனுஷன், இவருடைய பெயர் எலியேசர் என்று அங்கே எழுதப்படவில்லை. ஆனால் ஒருவேளை எலியேசராய் இருக்கலாம் என்று அனுமானித்து சொல்லலாம்.
அந்த மனுஷன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் தன்னுடைய எஜமானின் குமாரனுக்காக பெண் தேடும்படி அவர் அங்கே போயிருக்கிறார். தூர தேசத்திற்கு வந்திருக்கிறார். அங்கே இருந்து அவர் செய்த அந்த ஜெபத்தை தான் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர் ஜெபம் பண்ணி அந்த வார்த்தையை பாருங்க, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இந்த தயவு செய்தால்தான் காரியங்கள் சித்திக்கும், காரியம் வாய்க்கும். சித்திக்கும்னா வாய்க்கும். கர்த்தருடைய தயவு இருந்தால் மட்டுமே நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். நீங்க அநேக முயற்சிகள் செய்யலாம், அநேக காரியங்களை உங்களுடைய சொந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த முயற்சிகளில் பலன் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் கை வைக்கிற காரியங்களில் அந்த காரியங்கள் முழுமை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய தயவு இருந்தால் மட்டுமே அந்த காரியங்கள் சித்திக்கும். தேவனுடைய தயவு இருந்தால் மட்டுமே அந்த காரியங்கள் வாய்க்கும். தேவனுடைய தயவு இருந்தால் மட்டுமே அந்த காரியங்கள் முழுமை பெறும். அது ஒரு பிரயாணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் தொடங்குகிற ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே எதிர்பார்த்திருக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கட்டுகிற ஒரு வீடாக இருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்கிற எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய தயவு இருந்தால் மட்டுமே அந்த காரியங்கள் வாய்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வேலைக்காரன் வந்து அந்த இடத்துல ஜெபிக்கிறான், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய தயவு, அந்த தயவுக்காக நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதை பார்க்கிறோம், ஆண்டவர் அடையாளங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜெபம் செய்து முடித்த உடனே ஆண்டவர் ஒரு பெண்ணை அங்கே அனுப்புகிறார். கர்த்தர் தான் அனுப்புகிறாள். அவள் எதேச்சையாய் வந்தது போல இருந்தாலும், தற்செயலாய் வந்தது போல இருந்தாலும், நீங்கள் ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், ஒன்றும் இந்த உலகத்தில் தற்செயலாய் நடக்கிறதல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தற்செயலாய் நடக்கவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் அதினதின் காலத்தில் அவருடைய தயவின்படியே ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமே செய்ய போகல, இதுக்கு முன்னமே ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். உங்களுக்காக நேர்த்தியாய், அழகாய், ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அழகாய் ஆண்டவர் உங்களுக்காக செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய தயவு இருந்தால் மட்டுமே காரியங்கள் வாய்க்கும். தேவனுடைய தயவு இருந்தால் மட்டுமே காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 13வது வசனம் வாசிக்கலாம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பாருங்க, ஆண்டவர் தயை செய்கிறதற்கென்ற ஒரு காலம் இருக்கிறது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய தயவு வெளிப்படாது. கர்த்தருடைய தயவு வெளிப்படுவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு தயை செய்யும் காலம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தயை செய்யும் காலம், ஆண்டவருடைய தயை உங்களுக்காக வெளிப்படுகிற ஒரு காலம் இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்க. எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஆண்டவர் மனிதர்களுடைய நேரத்தில் செயல்படுகிறதில்லை. நம்முடைய ஆண்டவர் அவருடைய நேரத்தில் தான் செயல்படுகிறார். உங்களுக்கு எவ்வளவு அவசரமாயிருந்தாலும், எவ்வளவு தேவையாயிருந்தாலும், ஆண்டவர் உங்களுடைய நேரத்தில் அல்ல செயல்படுகிறது, ஆண்டவர் அவருடைய நேரத்தில் செயல்படுகிறார். ஆமென். கானாவூர் இல்லை நடந்த அந்த கல்யாண சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியும். அங்கே மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொன்னாள், சரியானவரிடத்தில் தான் சொன்னாள். என்ன
என்ன சொன்னால் அவர்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, அங்கே குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு சூழ்நிலை நன்றாய் தெரியும். ஆனால் அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு சொன்னார். ஆமென். கர்த்தர் தயை செய்கிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் தான் ஆண்டவர் தயை செய்வார். ஆனால் அவருடைய தயவுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். மரியாள் எதிர்த்து பேசவில்லை, பதிலாக வேலைக்காரரிடத்தில் சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி வேலைக்காரரிடத்தில் சொன்னால், பிரியமானவர்களே, ஆமென், உங்களுக்கு அவசரமாக இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு மிகுந்த அவசரமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எதையும் அவருடைய நேரத்தில் தான் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நேரத்திற்கு பெயர், கர்த்தருடைய நேரத்திற்கு பெயர் கெய்ரோஸ். ஹல்லேலூயா. கெய்ரோஸ், கெய்ரோஸ் என்கிற கர்த்தருடைய நேரத்தில் தான். கெய்ரோஸ் என்றால் கிரேக்க பதம். ஆமென். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய நேரம் என்று அர்த்தம். ஆமென். மனுஷனுடைய நேரம் என்றால் குரோனோஸ், மனிதர்களுடைய நேரம். ஆண்டவர் கெய்ரோஸ்ல தான் எதையும் செய்வார். கெய்ரோஸ் என்கிற அவருடைய நேரத்தில் தான் எதையும் செய்வார், மனுஷர்களுடைய நேரத்தில் அல்ல. லாசருவை குறித்து சொல்லி அனுப்பினார்கள், நீர் சிநேகிக்கிறவன், ஓ நீர் அன்பாயிருக்கிறவன், வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினார்கள். இயேசு கிறிஸ்து வரவில்லை, ஏனென்றால் அது அவருடைய நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் வருகிறதற்கான நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்பின பின்பும் அவர் வரவில்லை. ஆமென். அவரிடத்தில் சொன்னார்கள், நீர் சிநேகிக்கிறவன், நீர் அன்பாயிருக்கிறவன், வியாதியாயிருக்கிறான் என்று சொன்னார்கள். இயேசு வரவில்லை. ஆமென். அவர் மறுபடியும் 2 நாள் தான் இருந்த இடத்திலே இருந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதற்கப்புறமாக 4 நாட்கள் அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்திற்குள்ளே வருகிறார். ஆமென். எதற்கு நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆமென், கர்த்தர் ஒரு மனிதனை எவ்வளவு நேசித்தாலும், ஆமென், அவனுடைய நேரத்தில் அல்ல ஆண்டவர் கிரியை செய்கிறது. ஆமென். கர்த்தருடைய நேரத்தில் தான் கிரியை செய்கிறார். இன்றைக்கு ஜெபித்து ஜெபித்து அழுத்து போன யாராகிலும் உண்டா? ஆமென். உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் நிறுத்த வேண்டாம், அதை தொடர்ந்து செய்யுங்கள், இன்னும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தருடைய நேரம் வெளிப்படும், நிச்சயமாக வெளிப்படும். இந்த வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் குறித்த ஒரு நேரம் உண்டு. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதத்தை குறித்து வேதத்திலே வாசித்து பாருங்கள். வருகிற வருஷத்திலே நான் குறித்த என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதற்கு நாட்களை ஆண்டவர் முன்னமே குறித்து வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும் இந்த வாரத்திலே கர்த்தர் குறித்த ஒரு நாள் இருக்கும்? யாருக்கு தெரியும் இன்னும் சில மணி நேரங்களில் கர்த்தர் குறித்த ஒரு வேலை வந்திருக்கும்? அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவார், எழுந்திருந்து உங்களுக்காக இறங்குவார். உங்களுக்காக தயை செய்கிற காலம் வந்திருக்கிறது, உங்களுக்காக குறித்த ஒரு நேரம் வந்திருக்கிறது. அநேக நிந்தைகளை கடந்து வந்த நீங்கள், அநேக வெட்கத்தை கடந்து வந்த நீங்கள், அநேகம் அவமானத்தை கடந்து வந்த நீங்கள், ஆமென், இனிமேல் எந்த ஒரு நம்பிக்கையும் அற்றுப்போன ஒரு நிலையிலே நீங்கள் இருந்தாலும், ஆமென், உங்களுடைய நேரம் அல்ல, கர்த்தருடைய நேரம். வேதம் சொல்லுகிறது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமென். உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அதே போல மனுஷருடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகள் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. நீங்க மனுஷர்களுடைய வழியில் நடக்க விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய வழியில் நடக்க விரும்புகிறீர்களா? கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு வழியிலே ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார் என்றால் கீழ்ப்படிந்த அந்த வழியிலே நடக்கிறது தான் உங்களுக்கு நலமாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த மனுஷனுடைய கண்களும் பார்த்திராத, எந்த இருதயத்திலும் தோன்றியிராத, ஆமென், எந்த காதுகளும் கேட்டிராத மேன்மையான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறதை உலக தோற்றம் முதற்கொண்டு ஆதாம் கேட்டதில்லை, ஈசாக்கு கேட்டதில்லை, ஆபிரகாம் கேட்டதில்லை, யாக்கோபு கேட்டதில்லை, யோசேப்பு கேட்டதில்லை, எலியா எலிசா கேட்டதில்லை, ஏசாயா கேட்டதில்லை, தானியேல் கேட்டதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளும் நல்லவர்களும் ஒருவரும் கேட்டதில்லை. அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்காக ஆமென் இந்த நாட்களிலே கட்டவிழ்கிறார். ஹல்லேலூயா. உலக தோற்றம் முதல் ஒருவரும் காணாத அற்புதங்களை, ஒருவரும்
பார்த்திராத அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். ஆமென். நம்முடைய ஆண்டவரிடத்திலே அற்புதத்திற்கான பஞ்சம் இல்லை. நம்முடைய ஆண்டவரிடத்திலே அற்புதத்திற்கான குறைவு இல்லை. ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த ஆமென், அவருடைய அந்த பவர், அந்த வல்லமை இன்றும் மாறி போகவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ தேவனுடைய தயவு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கு தயை செய்யும் காலம், உங்களுக்கு தயவு செய்யும் ஒரு காலத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக தயை செய்கிற ஒரு காலத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இனிமேல் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது என்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆமென். இத்தனை காலம் பொறுத்திருந்த நீ, இந்த நாளிலே கர்த்தருடைய நேரம் உனக்காக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தார்களாம். ஆமென். இதுபோலாம் நடக்குமா, இதெல்லாம் சம்பவிக்குமா என்கிற சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்திருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை சொல்லி உங்களை அழைத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ, என்ன திட்டத்திற்காக உங்களை அழைத்தாரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். விசுவாசிக்கிற தேவ ஜனம் உண்டா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிற வேளை வந்திருக்கிறது. மரியாளுக்கு தெரியாது இன்னும் ஒரு சில நிமிடத்தில் கர்த்தருடைய நேரம் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அவள் கீழ்ப்படிந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரருக்கு சொன்னது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டின் கண்கள் உங்களுக்கு தேவை. வெளிப்பாட்டின் இதயம் உங்களுக்கு தேவை. ஆண்டவர் செய்ய போகிற அற்புதத்தை முன்னறிகிற ஒரு சுபாவம் நமக்கு தேவையாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ தேவனுடைய தயவு மிகவும் அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக மனுஷர்களுடைய தயவு நமக்கு அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய தயவு நமக்கு மிகவும் அவசியம். தேவனுடைய தயவு நமக்கு மிகவும் அவசியம். ஆனால் தேவனுடைய தயவு நமக்கு கிடைக்கும் போது மனுஷர்களுடைய கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்கிறது. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கிறதில்லை. மனிதர்கள் நம்மை தயவாய் பார்க்கிறதில்லை. நம்மை ஒரு கோபமாய் பார்க்கிறார்கள். வேலை பார்க்கிற ஸ்தலங்கள் ஆகட்டும், நீங்கள் படிக்கிற ஸ்தலங்கள் ஆகட்டும், அல்லது உங்களுடைய நீங்கள் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கிற, அதாவது உங்களை சுற்றி எப்பொழுதுமே சிலர் இருப்பார்கள். அவர்களுடைய கண்களில் ஆகட்டும் உங்களுக்கு தயவு கிடைக்கவே இல்லை என்றால் கர்த்தருடைய தயவை இன்னும் பெறாத ஒரு மனிதனாய் அல்லது பெறாத ஒரு மனுஷியாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். பிரியமானவர்களே, மனுஷர்களுடைய தயவு மிகவும் அவசியமாயிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த வசனம் எவ்வளவு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. இயேசுவானவர் ஞானத்தில் மாத்திரமல்ல, வளர்த்தியில் மாத்திரமல்ல, தேவ கிருபையில் மாத்திரமல்ல, மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர் என்னதான் பூமியிலே ஒரு மனுஷனை போல நடந்து திரிந்தாலும் 100க்கு 100 தெய்வீகமானவர். ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் விசுவாசிக்கிறீர்கள் தானே? ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அவர் முற்றும் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்காக இயேசு மனுஷர் சாயலாக வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமென். ஒருவேளை நாம் எல்லாரும் ஆவிகளாய் இருந்திருந்தோம் என்றால் நமக்காக இயேசு கிறிஸ்து ஆவியாகவும் மாறியிருப்பார். ஆமென். நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோமே, அதனால் இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஒரு முறை ஒரு ஊழியர் ஆமென் அநேக ஜனங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் கடந்து சென்றார். அறிவிக்க சென்ற இடத்திலே அங்கே இவரை யாரும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆமென் மூட்டை தூக்குகிற, சுமை சுமக்கிற வேலை பார்க்கிறவர்கள். அவர்களிடத்திலே இவர் நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு அவர்களிடத்திலே இயேசுவை பற்றி பிரசங்கிக்க போனார். இவரை பார்த்த அந்த ஜனங்கள் இவர் நம்முடையவர் என்று யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் பார்த்தார், இந்த ஜனங்கள் என்னுடைய வஸ்திரத்தை பார்த்து தான் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை அவர்கள் எந்த வஸ்திரம் உடுத்தி இருக்கிறார்களோ அதே போல ஒரு வேலைக்காரனுக்கு ஏற்ற ஒரு வஸ்திரம், வேலைக்காரனை போல மூட்டையை எடுத்து தன்னுடைய தோளிலே வைத்தார். அதே போன்ற அழுக்கு வஸ்திரம், அதே போன்ற பார்வை. எல்லாரும் பார்த்தார்கள், இவரும் நம்மை போல ஒரு மனிதனாக இருக்கிறார். நாம் படுகிற வேதனை இவரும் படுகிறார். நாம் போகிற பாதை இவருக்கும் தெரிகிறது. நாம் படுகிற உபத்திரமும் கஷ்டமும் இவருக்கும் தெரிகிறது என்று சொல்லி அந்த ஜனங்கள் இவர் சொல்லுகிற இயேசுவின் வார்த்தை அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிள்ளைகள் ஆகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எவ்வளவு நம்மை நேசித்தால் இவ்வளவு தூரம் தம்மை அவர் தாழ்த்தி இருப்பார். எவ்வளவு நம்மில் அன்பு கூர்ந்தால் இவ்வளவு தூரம் ஆமென் தம்மை தாழ்த்தி இருப்பார். வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதனால் தான் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது ஆமென் அவர் தேவ கிருபையில் வளர்ந்தார், ஞானத்தில் வளர்ந்தார், சரீர வளர்ச்சி இருந்தது. மாத்திரமல்ல, மனுஷர் தயவிலே அதிகமாய் இவர் வளர்ந்தார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கே, அதாவது உலகை சிருஷ்டித்த ஆண்டவருக்கே இந்த பூமியில் வந்தபோது மனுஷருடைய தயவு மிகவும் அவசியமாய் இருந்திருக்கிறது. உங்களுக்கு மனுஷருடைய தயவு கிடைக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். உங்களுடைய தொழில்களிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் மனுஷர் தயவில் வளர வேண்டும். ஆமென். உங்களை பார்க்கிற கண்கள் உங்களுக்காக இறங்க வேண்டும். உங்களை பார்க்கிற கண்கள் உங்களுக்காக செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார். ஏன் மனுஷர் தயவில் விருத்தி அடைய வேண்டும்? மனுஷர் தயவு, மனுஷருடைய கண்களில் தயவு கிடைத்தால் தான் அவர்களிடத்தில் போய் பேசும்போது அவர்கள் நல்ல எண்ணத்தோடு என்ன செய்வார்கள்? மறுபடியும் பேசுவார்கள். அவர்களிடத்தில் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். மனுஷருடைய தயவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் ஆண்டவரை நம்ம அதிகமாக தேடுகிறோம் என்று சொல்லி மனிதர்களை மதியாத நிலை ஒருவேளை நமக்குள் இருக்கக்கூடும். சில நேரங்களில் அந்த தவறு நாம் செய்கிறது உண்டு. கர்த்தர் நமக்கு இருக்கிறார், அதனால மனுஷங்கள்லாம் நமக்கு தேவையில்லை என்கிற நிலையில் அநேகர் இருப்பார்கள். இல்லை, கர்த்தர் நமக்கு ஒரு உதவி செய்யும் போது அதை மனிதர்கள் மூலமாகத்தான் செய்கிறார். மனிதர்களுடைய தயவு, மனிதர்களுடைய ஒத்தாசை நமக்கு என்ன செய்கிறது? அவசியமாக இருக்கிறது. அவர்களை நம்ப தேவையில்லை, அவர்களை நம்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லித்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் அவர்களுடைய தயவு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்களுடைய கண்களிலே உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும்? தயவு கிடைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மனுஷர் தயவிலே அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார், வளர்ந்தார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய தயவிலே நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர்
கர்த்தர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸோ அதை குறித்த சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். மனுஷர்களுடைய தயவு என்கிறதை நாம் தொடர்ந்து தியானிப்போம். வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். எஸ்தர் 2:15. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும், ஒரு சிலர் மேலே மாத்திரம் இல்லை, எல்லார் கண்களிலும் இந்த எஸ்தருக்கு என்ன கிடைச்சிச்சாம்? தயை கிடைத்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. உங்களை பார்க்கிற எல்லார் கண்களிலும் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும். எல்லார் கண்களிலும், அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், அதிகாரத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், உங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லார் கண்களிலும் உங்களுக்கு தயை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும், சுற்றி இருக்கிற எல்லார் கண்களிலும் ஆண்டவர் தயவை என்ன செய்தார்? கட்டளையிட்டார், கிடைக்க பண்ணினார். இந்த தயவு கிடைக்க பண்றது ஆண்டவர் தான். ஆண்டவர் தயை பண்ணாதான் மனுஷர்கள் உங்களுக்கு தயை பாராட்டுவாங்க. கர்த்தர் தயை பாராட்டலைன்னா உங்களுக்கு யாரும் தயை பாராட்ட முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய தயவின் மூலமாக தான் மனுஷர்களுடைய தயவு நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. மாத்திரமல்ல, நிறைய நேரங்கள் நம்முடைய சுபாவங்கள் மூலமாக தேவனுடைய தயவை நாம் இழந்து போகிறோம். நம்முடைய சுபாவங்களின் மூலமாக தேவனுடைய தயவை நாம் இழந்து போகிறோம். அதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணாதிசயங்கள் சில நேரம் கர்த்தருடைய தயவிலிருந்து நம்ம என்ன செய்யும்? வெளியே கொண்டு போயிடும். அதற்காக நாம் பண்புள்ளவர்களாய், சரியான குணாதிசயம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இந்த இடத்திலே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இந்த எஜமான் கர்த்தருக்கு பயந்தவன் அல்ல, கர்த்தரை அறிந்தவன் அல்ல. ஆனால் இவனோடு கர்த்தர் இருக்கிறதை அவனால் அறிய முடிகிறது. உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அறிந்து கொள்வார்கள். ஐயோ, என்னுடைய அதிகாரி ரட்சிக்கப்படலை, எனக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர்னா யாருனே தெரியாது, இந்த போத்திபாருக்கும் ஆண்டவர்னா யாருனே தெரியாது. ஆனால் கர்த்தர் யோசேப்புக்குள்ளே இருக்கிறத யோசேப்பினுடைய சுபாவத்தின் மூலமாக அந்த மனுஷன் என்ன செய்தான்? அறிந்து கொண்டான். உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறத உங்க சுபாவத்தின் மூலமாக, ஆமென், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க கை வைக்கிறதெல்லாம் வாய்க்கும் போதே, நீங்க எதெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆகும் போதே உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அறிந்து கொள்வார்கள், இந்த மனுஷனோடு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கை வைத்தா முடியாதுன்னு சொல்றது கூட முடியும். நீங்க கை வைத்தால் ஆமென் நடைபெறாது என்று நினைக்கிற காரியம் கூட நடைபெறும். வேத புஸ்தகத்தில் அதை வாசிக்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் அதையே தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் என்ன செய்தாலும் அந்த காரியங்கள் வாய்க்கும் என்று பரிசுத்த வேதாகம் என்ன செய்கிறது? நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பிற்கு மேலாய் இருந்த அந்த அதிகாரி
அந்த போத்திபார் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். என்னெல்லாம் அவன் கை வைக்கிறானோ, எதெல்லாம் போய் அவன் பேசுகிறானோ, எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அந்த எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, 4வது வசனத்தில் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, இந்த மனுஷன் ஒரு அடிமையாய் வந்தவன், அடிமையாய் விற்கப்பட்டவன். ஆமென். அந்த தூரத்திலிருந்து வருகிற இஸ்மவேலிடத்தில் சகோதரர்கள் விற்று போட்டார்கள். இவனை குறித்த எந்த ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் விற்கப்பட்ட ஒரு மனுஷன், பணத்திற்காக போத்திபார் அவனை அடிமையாக அவன் வாங்குகிறான், பணத்திற்காக வாங்கப்பட்டவன். ஆனால் இப்படிப்பட்ட கீழ் நிலையில் இருந்த மனிதன், ஒரு மனுஷராலும் ஆமென் ஒரு பொருட்டாக எண்ணப்பட முடியாத இந்த மனுஷன், வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவனை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் ஆண்டவர் தயவை கட்டளையிட்டார். குறிப்பாக அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்தாலே உங்களை குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் தயவை கட்டளையிடுவது மனுஷ தயவு. ஆமென். மனுஷருடைய தயவு அவசியமாக இருக்கிறது. நீங்க மனுஷருடைய தயவு அப்படின்ற விஷயத்தை நீங்க நம்ப வேண்டும். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த மனுஷனுடைய தயவு அவசியமாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் 4வது வசனம், அதே வசனத்தில் பார்க்கும்போது இந்த மனுஷன் யோசேப்பினிடத்திலே தயவு வைத்தான். மாத்திரமல்ல, தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனாய் மாற்றினான். ஒரு அடிமையை விசாரணைக்காரனாய் மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதல்ல, சாதாரணமான விஷயம் அல்ல. அவனோடு இருந்த எத்தனையோ பேர் அந்த எகிப்து தேசத்தினுடைய உரிமையாளர்களாய் அங்கே இருந்திருப்பார்கள், சுதந்திரவாளிகளாய் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒருவனையும் இந்த போத்திபார் நம்பவே இல்லை. அவர்கள் ஒருவருக்கும் ஆமென் தயவு போத்திபாருடைய கண்களில் கிடைக்கவே இல்லை. ஒரு அடிமையான ஒரு மனுஷன், கீழ்த்தரமான ஒரு மனுஷன், அடிமையின் வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், இந்த மனுஷனை தான் ஆமென் தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இது எங்கேயாவது யாராவது செய்ய முடியுமா? அதாவது தன்னுடைய கரங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் அந்த மனுஷனுடைய கையில் என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தேவனுடைய தயவு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிச்சுன்னா மனுஷருடைய கண்களை இப்படி தயவு கிடைக்கும். ஆமென். ஒரு காரியத்தை குறித்து விசாரிக்காம எல்லாவற்றையும் இந்த மனிதனுடைய கரத்தில் அவன் விட்டு போனான். ஹல்லேலூயா. ஒன்றையும் குறித்து விசாரிக்காமல் எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கரத்தில் விட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 39ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆமென் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே போக வேண்டிய ஒரு நிலை அங்கே வந்தது. நமக்கு அந்த சம்பவம் நன்றாக தெரியும். எத்தனை முறை பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். ஆமென். சிறைச்சாலைக்குள்ளே போன அந்த மனுஷனுக்கு சிறைச்சாலை தலைவனுடைய தயவும் கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாம். 39:21, ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால, ஆமென், அவன் மேல கிருபை வச்சதுனால சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. உங்களோட ஆண்டவர் இருந்தார்னா உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்திலே உங்களுக்கு தயவு கிடைக்கும். கர்த்தர் உங்கள் மேல் கிருபை வைத்தார் என்று சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய கண்களில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. சிறைச்சாலை என்பதே கொடுமைப்படுத்துகிற இடம். இந்த கொடுமைப்படுத்துகிற இடத்திலே அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே ஆண்டவர் யோசேப்புக்கு தயவை கட்டளையிட்டார். யோசேப்பு சிறைச்சாலையில்னு சொல்லும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க அவன் சிறைச்சாலையில் அங்கமெங்கும் நடந்து திரிந்தான், நினச்சதெல்லாம் செய்தார். அப்படி இல்லை. சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 105ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பினுடைய பிராணன், அவன் பிராணன் இரும்பிலே அகப்பட்டிருந்தது, அவன் கைகளையும் கால்களையும் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிராணன், அவனுடைய கழுத்தில் ஒரு இரும்பை போட்டு சுற்றி வைத்திருந்தார்கள். அப்புறம் அந்த சரித்திரத்தை வாசித்து பார்க்கும்போது கழுத்தில் ஒரு இரும்பு வளையம் இருக்கும். அந்த இரும்பு வளையத்திலிருந்து 2 சங்கிலிகள் அவனுடைய கைகளிலே, அவன் அந்த வாட்ச் மாட்டுகிற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல 2 வளையம் வைத்து 2 கைகளையும் கழுத்தில் இருக்கிற அந்த வளையத்தோடு சங்கிலியாலே கட்டி வைத்திருப்பார்கள். அந்த கையிலிருந்து 2 சங்கிலிகளில் கால்களில் போய் கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு மனுஷன் நினைத்தாலும்
அவன் வெளியே தப்பித்து போகாத வண்ணம் தான் ஆமென் அவனை கட்டி வைத்திருந்தார்கள். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே ஆண்டவர் தயவை கட்டளையிட்டார். உங்களை கட்டப்பட்ட சூழ்நிலை ஆண்டவருக்கு பிரச்சனை அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னா உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் ஆண்டவரால் தொட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே இந்த மனுஷர்களுக்குள்ளே கிடைக்கிற அந்த தயவு, மனுஷருடைய தயவு எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை நாம் விலக்கி பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். மறுபடி வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். பாருங்க, தாவீது ஆட்சிக்கு வந்த பிறகு பல கஷ்டங்களையும், அபிஷேகம் பெற்ற பிறகும் பல கஷ்டங்களையும் ஓடி ஓடி ஒளிகிறான், நிறைய இடத்திற்கு போகிறான். கடைசியிலே ஆண்டவர் அவனை ராஜாவாக மாற்றுகிறார். அப்படி அவன் பதவிக்கு வந்தபோது, ராஜ்ய பாரத்திற்கு வந்தபோது இந்த தாவீது கேட்ட வார்த்தை தான் இந்த முதல் வசனம். அவன் என்ன கேட்டான்? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று சொல்லி தாவீது கேட்கிறான். தயவு செய்கிறதற்காக என்று சொன்னால் யோனத்தான் இவனுக்கு உயிரை போல சிநேகமாயிருந்தவன். அதனால் அந்த யோனத்தான் நிமித்தமாக அவனுடைய குடும்பத்திலே நான் தயவு செய்ய வேண்டும், அப்படி யாராகிலும் இருக்கிறார்களா என்று கேட்டபோது சீபா என்று சொல்லக்கூடிய ஒரு வேலைக்காரனை அங்கே அழைத்து வருகிறார்கள். இந்த சீபா யார் என்று சொன்னால் சவுலின் வீட்டிலே வேலைக்காரனாய் இருந்தவன் தான் இந்த சீபா. இந்த சீபாவை தாவீதினிடத்திலே அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா அந்த சீபா என்று கேட்டான். அவன் நான் தான் என்று சொன்னபோது அதே கேள்வி, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி இன்னும் மீதியாய் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது அவன் சொன்னான், அந்த சீபா என்கிற வேலைக்காரன் சொன்னான், இருக்கிறான். ஆமென். யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் சொன்னான். அப்பொழுது ராஜாவாகிய இந்த தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். உடனே இந்த வேலைக்காரன் சொன்னான், சீபா என்கிற இந்த வேலைக்காரன் சொன்னான், அவன் லோதேபார் என்கிற இடத்திலே அம்மியேலின் குமாரன் ஆகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்று சொல்லி இந்த சீபா என்கிற வேலைக்காரன் சொன்னான். உடனே ராஜாவாகிய தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அவன் இருக்கிற இடத்திலே, அதாவது யோனத்தானின் குமாரன் முடமான 2 கால்கள் முடமான ஒரு குமாரன் இருந்தானே, அவன் இருக்கிற இடத்திலே அவனை வரும்படி அவனை ஆள்விட்டு அழைப்பித்தான். பாருங்க, ஒரு ராஜா செய்ய தேவையில்லாத ஒரு விஷயம், ஆனால் ஒரு மனுஷனுக்கு தயவு செய்யும் போது அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, ராஜாவின் தயை என்பது அவ்வளவு பெரிய விஷயம். ஆமென். இந்த யோனத்தானினுடைய குமாரனை ஆள் அனுப்பி அழைப்பிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த யோனத்தானுடைய மகனுடைய பெயர் மேவிபோசேத் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்த உடனே தாவீதுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து அவனை வணங்குகிறான். அது மாத்திரமல்ல, தாவீது அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தாம, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொல்லுகிறான். அந்த ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 7, 8 அந்த 2 வசனத்தை வாசிப்போம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தைகளை பாருங்க. தாவீது அவன்கிட்ட சொல்றான், 2 கால்களும் முடமான ஒரு மனுஷன்ட்ட நீ நித்தம் என் பந்தியில் என்ன செய்வாய்? அப்பம் புசிப்பாய். ராஜாவோட பந்தியில் யார் இருப்பாங்க?
ராஜாவின் முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க, ராஜாவின் குமாரர்கள் இருப்பாங்க. இதுதான் ராஜாவின் பந்தி. அந்த பந்தியில் 2 கால்களும் முடமான நிலையில் இருந்தால் கூட இவன் நித்தம் அப்பம் புசிப்பான் என்று சொல்லி அன்றைக்கு தாவீது சொல்லுகிறத பார்க்கணும். இதுதான் மனுஷனுடைய தயவு கிடைத்தா போதும். அந்த முடமான ஒரு மனுஷனுக்கு, அந்த முடமான மனுஷனுக்கு தாவீதினுடைய கண்களில் தயவு கிடைச்சதுனால ஆமென், அவன் ஏதோ ஒரு வீட்டில் தகப்பனும் இல்லாமல் தாயும் இல்லாமல் அனாதையாய் கிடந்த அந்த மனுஷனை ஆமென் ராஜாவின் பந்தியிலே உட்கார வைக்கிறதற்கு அந்த மனிதனுடைய கண்களில் தயவு கிடைத்ததுனால தான் அந்த சம்பவம் நடந்தது. ஆமென். உங்களுக்கும் மனுஷர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும்னா உங்களுக்கும் இப்படிப்பட்ட உயர்வுகள் கிடைக்கும். உங்களுடைய நிலைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது பிரச்சனை அல்ல. உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பது பிரச்சனை அல்ல. மனுஷருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மேவிபோசேத் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம். ஒரு செத்து போன நாய்க்கு என்ன மதிப்பு இருக்கும்? அப்படி போலத்தான் நான் இருக்கிறேன். என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். இதே மேவிபோசேத் ஒரு சில அதிகாரத்திற்கு அப்புறமாக தாவீதினிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக நானும் என் குடும்பத்தாரும் மரணத்திற்கு அல்லது சாவுக்கு பாத்திரமாய் இருந்தோமே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உம்முடைய பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே என்னை வைத்தீர் என்று சொல்லி இந்த மேவிபோசேத் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜாவின் கண்களிலே கிடைத்த தயை, மனுஷனுடைய கண்களில் கிடைத்த தயை உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஐயோ, நான் இன்னும் அதே நிலையிலே இருக்கிறேனே, இன்னும் நான் அடுத்த நிலைக்கு போகவே இல்லையே என்றால் மனுஷருடைய கண்களிலே தயவு கிடைக்கவில்லை என்று அர்த்தம். ஆமென். மனுஷருடைய கண்களிலே ஆண்டவர் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. மனுஷருடைய கண்களில் உங்களுக்கு தயை கிடைத்தால் மட்டுமே அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியும். அப்படி மனுஷர்கள் உங்களுக்கு தயை பாராட்டுகிறதற்கு ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு தேவை. அவருடைய தயவும் இரக்கம் உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலே பிரியமானவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைத்தால் மட்டுமே, கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நமக்கு கிடைத்தால் மட்டுமே மனுஷருடைய கண்களில் நமக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். இந்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய தயவை நமக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் 2 காரியத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதும் மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுமான 2 விஷயத்தை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். முதலாவது, தேவனுடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும். அடுத்ததாக மனுஷர்களுடைய கண்களில் நமக்கு என்ன வேண்டும்? தயவு கிடைக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசியாக நாம் பார்க்க போகிறோம், தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 26வது வசனம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 26வது வசனம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும். 27வது வசனம். புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்ன? தயவுள்ளவனுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தயவுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தயவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது எப்பொழுதுமே நாம் எதை பிரதிபலிக்கிறோமோ அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரதிபலிக்கிறார். உத்தமனுக்கு நீர் உத்தமராக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் தயவுள்ளவர்களாக இருந்தால்தான் ஆண்டவருடைய தயவு நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய நேரங்களில் நம்முடைய குணாதிசயங்களில் மாற்றம் காண்பிக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளை நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். ஸோ குணாதிசயத்திலே நாம் தயவுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:17. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை
அலைக்கழிக்கிறான். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு என்ன செய்கிறானாம்? நன்மை செய்து கொள்ளுகிறான். நம்ம தயையுள்ள மனுஷங்களா இருந்தா நமக்கே நாம் நன்மை செய்து கொள்ளுகிறோம் நம்முடைய ஆத்துமாவுக்கு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, அடுத்து நீதிமொழிகள் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் நல்லவர்களாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். இன்னைக்கு யோசேப்புக்கு கர்த்தருடைய தயை வெளிப்பட்டது. ஆமென். ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தயை பாராட்டினார் என்ற வசனம் வேதத்தில் இல்லை. ஸோ நல்லவர்களாய் நடக்க, தேவனுடைய தயவுக்கு பாத்திரர்களாய் நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். தேவனுடைய தயவு நமக்கு அவசியம், மனுஷர்களுடைய தயவும் நமக்கு அவசியம். தேவன் நமக்கு தயவு செய்தால்தான் மனுஷர்களுடைய தயவு நமக்கு கிடைக்கும். தேவன் நமக்கு கிருபை பாராட்டணும். கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரிடத்திலே அவருடைய தயவுக்காக நம் நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். நாம் தியானித்தோம் அந்த வசனத்தை. அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர் நமக்கு தயை செய்கிற காலம் வந்திருக்கிறது, நமக்கு இரக்கம் பாராட்டுகிற காலம் வந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றாக உம்மை பாடவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளில் நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, மனுஷர்களுடைய தயவில் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று நாங்கள் தியானித்த அந்த வசனத்தின் பிரகாரமாய் மனுஷர்களுடைய தயவிலே நாங்கள் விருத்தி அடைய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை எல்லாம் மாற்றி போடும் மனுஷர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தடைகளை எல்லாம் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒருவேளை எங்களுடைய சுபாவத்தினாலே ஆண்டவரே மனுஷருடைய கண்களில் கிடைக்கிற தயை நாங்களே நிறுத்தி வைத்திருந்தோம் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனிதர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற ஒரு சுபாவத்தை எங்களுக்குள்ளே தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், விசேஷமாய் இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும் உம்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களும் பங்குள்ளவர்களாய் மாறவும் ஆண்டவர் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட இணைந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தையும் உடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.